1944 வேர்ல்டு வார் 2 முடியக்கூடிய சமயத்துல ஜெர்மனுக்கும் பின்லாண்டுக்கும் பயங்கரமான போர் நடக்குது. அதுல பின்லாண்டும் ரஷ்யாவும் சேர்ந்து ஜெர்மன் கூட சண்டை போட்டு ஜெர்மனை தோக்கடிச்சிடுறாங்க. ஜெர்மனோட நாசி படையினர் பின்வாங்கி திரும்பி போய்கிட்டு இருக்கும் போது வழியில ஒரு வயசானவரை பாக்குறாங்க. அவர் எக்கச்சக்கமான தங்கத்தை மூட்டையில கட்டி தூக்கிட்டு போறாரு. அவரை எப்படியாவது கொன்னுட்டு அந்த தங்கத்தை எல்லாம் பொடிங்கலான்னு பார்த்தா அவர் என்ன பண்ணாலும் சாகவே மாட்டாரு. அவர் ஒரு பயங்கரமான இம்மார்டல் போல. அவர்கிட்ட இருந்து தங்கத்தை எல்லாம் புடுங்கினாங்களா இல்ல நம்ம ஹீரோவே தங்கத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போனாராங்கிறத வேற லெவல்ல சொன்ன படம் தான் 2023ல ரிலீஸ் ஆன சிசுங்கிற படம். வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடுவோம். ஒரு அழகான ரிவர்ல வயசான ஒருத்தர் தங்கத்தை தேடிக்கிட்டு இருக்காரு. இவர் பேரு கார்பி. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குட்டி தங்கம் அவருக்கு கிடைக்குது. அதனால அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டு கொஞ்சம் தள்ளி போய் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அவரும் தோன்றாரு ஒரு வழியா அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பாறை சைஸ்ல தங்கம் கிடைக்குது. அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷப்பட்டு அது எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துக்கிறாரு. அப்புறம் அங்க இருக்க ரிவர்லயே போய் குளிக்கிறாரு. குளிக்கும் போது பார்த்தா அவர் உடம்பு ஃபுல்லா மோசமான வெட்டு காயங்கள்லாம் இருக்கு. குளிச்சு முடிச்சிட்டு அந்த தங்கத்தை எல்லாம் ஒரு பேக்ல எடுத்து போட்டுக்கிட்டு அவர் ஒரு குதிரை வச்சிருப்பாரு. அந்த குதிரையில ஏறி கிளம்புறாரு. பின்னாலேயே அவர் வளர்க்குற நாயும் அவர் கூடவே வருது. அந்த பக்கம் பின்லாந்து கிட்டையும் ரஷ்யா கிட்டையும் தோத்து நாசி படையினர் திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனுங்களுக்கு முன்னால குதிரையில போவாரு. அப்ப அவனுங்க ஒரு வண்டிக்குள்ள 5-6 பின்லாந்து பொண்ணுங்களை ரேப் பண்றதுக்காக கைதிகளா கூட்டிட்டு போறானுங்க. அந்த வண்டிக்குள்ள இருந்த ஒருத்தன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வெளியில வந்து ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த டீமோட ஹெட் ஏன் கிழவனெல்லாம் ஷூட் பண்ணி புல்லட்டை வேஸ்ட் பண்ற வேணான்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் எதையுமே கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச தூரம் போன பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் வரானுங்க. அதுல இருந்து ஒருத்தன் நம்ம ஹீரோவை கீழே இறங்க சொல்லிட்டு பேக் எல்லாம் செக் பண்றான். அதுல கட்டி கட்டியா தங்க இருக்கிறத பார்த்துட்டு அவரை ஷூட் பண்ணலான்னு வரான். அப்ப நம்ம ஹீரோ அவரோட நாய்கிட்ட நீ இங்க இருந்து ஓடிடுன்னு சொல்றாரு. அதுவும் அங்க இருந்து வேகமா ஓடுது. அப்ப அந்த நாசி படையை சேர்ந்தவனுங்க அந்த நாயை சுடுறானுங்க. ஆனா அது எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுது. இப்ப நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணலான்னு கன் எடுத்து முதுகுல வைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ ஒரே செகண்ட்ல அவர் வச்சிருந்த கத்தியை தூக்கி அவனோட மண்டையிலேயே சொருகிறாரு. கத்தி ஒரு பக்கமா போயிட்டு இன்னொரு பக்கமா வெளியில வந்துடுது. அப்போ அங்க இருந்த மத்தவனுங்க எல்லாம் நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணலான்னு வரானுங்க. ஆனா நம்ம ஹீரோ அவனுங்களோட கண்ணையே புடுங்கி அவனுங்க எல்லாரையுமே ஷூட் பண்ணிடுறாரு. சரி அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது இன்னொருத்தன் ஓடி வந்து நம்ம ஹீரோவை பின்னாடி பக்கமா பிடிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோ அவன் இடுப்புல இருக்கிற கண்ணையே புடுங்கி அவன் காலிலேயே ஷூட் பண்ணிட்டு அப்புறம் அவன் கையில வச்சிருக்கிற கண்ணை புடுங்கி அவனையே சுட்டு கொன்னுறாரு. சுட்ட வேகத்துல புல்லட் தலையோட கீழ் பக்கமா போயிட்டு மேல் பக்கமா வெளியில வந்துடுது. அப்புறம் நம்ம ஹீரோ எல்லாரையும் சாகடிச்சிட்டு அங்க இருந்து அமைதியா கிளம்பிடுறாரு. இப்போ முன்னால போன டீம் பின்னால வந்த டீமுக்கு ஏதோ ஆயிடுச்சு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. பார்த்தா எல்லாருமே ரண கொடூரமா செத்து கிடக்குறாங்க. அப்ப அந்த ஹெட் இறங்கி வந்து என்ன ஆச்சுன்னு பாக்குறான். அப்போ ஒருத்தன் கையில தங்க கட்டி இருக்கிறத பார்த்துட்டு இங்க இருந்து போன வயசானவன் கிட்ட தான் நிறைய தங்கம் இருக்கு போல அதை அவங்க புடுங்க பாத்துருக்காங்க. அவன் இவங்க எல்லாரையும் சாகடிச்சிட்டு தப்பிச்சு போயிருக்கான். அவனை விடாதீங்கடா புடிங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் குதிரையில பொறுமையா போய்கிட்டு இருக்காரு. அப்ப அவனுங்க அவரை பார்த்துட்டு பயங்கரமா சுட ஆரம்பிக்கிறானுங்க. உடனே நம்ம ஹீரோ குதிரையை பயங்கர வேகமா ஓட்டிக்கிட்டு அங்கிருந்து எப்படியே தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த குதிரை அங்கிருந்து ஒரு கண்ணி வெடி மேல காலை வச்சு வெடிச்சு சதறிடுது. நம்ம ஹீரோக்கும் பயங்கரமான காயம் பட்டுருது. அது மட்டும் இல்லாம ஒரு பேக்ல வச்சிருந்த தங்க கட்டிலாம் கீழே விழுந்து சதறி கிடக்குது. இந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த நாசி படையினர் வேற நம்ம ஹீரோ கிட்ட வந்துடுறானுங்க. அதுல அந்த ஹெட்டுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான். அவன் நம்ம ஹீரோவை சுடலான்னு பாப்பான். அப்ப அந்த ஹெட் வெயிட் பண்ணு அவன் அந்த தங்கத்தை எல்லாம் பொறுக்கட்டும்னு சொல்றான். இங்க நம்ம ஹீரோ எல்லா தங்கத்தையும் பொறுக்கிக்கிட்டு கையில ஒரு கல்லோட எந்திரிக்கிறாரு. தலைவன் அதை வச்சு என்ன பண்ண போறான்னு பார்த்தா அங்கிருந்து ஒரு கண்ணி வெடி மேல தூக்கி போட்டுறாரு. அது அப்படியே வெடிச்சு சதறிடுது. அது வெடிச்சதுனால பக்கத்துல இருக்கிற இன்னும் 2-3 கண்ணி வெடியும் வெடிச்சு அந்த இடமே புகை மூட்டமா ஆயிடுது. அந்த புகைக்குள்ள பூந்து நம்ம ஹீரோ எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. இவனுங்களும் அந்த புகையை பார்த்து சரமாரியா சொல்றானுங்க. ஆனா நம்ம ஹீரோ எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. இவனுங்களாலையும் ஓடி போய் பிடிக்க முடியல. ஏன்னா இவனுங்க தான் நம்ம போர்ல தோத்துட்டோம், இந்த ஊர்க்காரங்க யாருமே நல்லாவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போற வழி எல்லாம் கண்ணி வெடியை புதைச்சிட்டு வந்திருப்பானுங்க. ஆனா இப்போ இவனுங்களுக்கே எங்க புதைச்சோம்னு அடையாளமே தெரியல. அதனால அந்த ஹெட் இப்போ அவங்க டீம்லயே இருந்து ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு முன்னால நடந்து போக சொல்றான். அவனும் பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கான். கொஞ்ச தூரத்திலேயே ஒரு கண்ணி வெடியில காலை வச்சு வெடிச்சு சதறிடுறான். அதுக்கப்புறம் இன்னும் 2 பேரை கூப்பிட்டு சைட்ல ஓட சொல்றான். சரின்னு அவங்களும் பயந்துகிட்டே ஓடுறாங்க. கொஞ்ச தூரத்திலேயே பார்த்தா அவனுங்களும் வெடிச்சு சதறிடுறானுங்க. இதுக்கப்புறம் அந்த ஹெட் சோல்ஜர்ஸ் சாக கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுங்க பின்லாந்துல இருந்து கடத்திக்கிட்டு வந்த பொண்ணுங்கள்ல இருந்து 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு அவங்க மேல கயிறு கட்டி அவங்கள முன்னால நடக்க விட்டுட்டு இவனுங்களும் பின்னால வண்டியில போறானுங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஒரு செயின் அவங்க கிட்ட கிடைக்குது. அதை வச்சு அவங்க ஹெட் ஆபீஸ்க்கு கால் பண்ணி அவரை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட எல்லாம் போய் மோதாதீங்க, அவன் மோசமான ஆளு, இதுக்கு முன்னாடி பின்லாண்டோட கமாண்டோவா இருந்திருக்கான், அவன் ஒரு மிஷினை கையில் எடுத்துட்டானா யார் பேச்சையும் கேட்காம என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வருவானா. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை பின்லாண்டுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வரும்போது தனியால ஒரு காட்டுக்குள்ள பூந்து 300 ரஷ்ய வீரர்களை கொன்னு குவிச்சிட்டு வந்திருக்கான். அதனால அவங்க கிட்ட எல்லாம் மோதிர வேலை வச்சுக்காதீங்க, ஒழுங்கா நாடு வந்து சேர்றத பாருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஹெட் எதையுமே கேட்காம அவன் யாரா இருந்தாலும் சரி அவன் கிட்ட இருந்து அந்த தங்கத்தை புடுங்காம விட மாட்டேன், வண்டியை எடுங்கடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தேடி போறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ
ஹீரோ உடம்பெல்லாம் காயப்பட்டு நடக்க முடியாம அங்க ஒரு உடைஞ்சு போன வண்டி இருக்கும், அது பக்கத்துல போய் படுக்கிறாரு. அவர் கால்ல ஒரு குண்டு பாஞ்சிருக்கும், அதை அவர் கையில வச்சிருக்கிற கத்தியை வச்சே நோண்டி எடுக்கிறாரு. பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. அப்புறம் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த நாசி படையினர் இவர் இருக்க இடத்துக்கே வந்துடுறாங்க. சில பேர் இவரை பார்க்காம போயிடுறானுங்க. ஆனா பின்னால வரவனுங்க இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக மோப்ப நாயை கூடவே கூட்டிட்டு வரானுங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து எகிரி ஒரு வண்டிக்கு அடியில புடிச்சு தொங்கிக்கிட்டே போறாரு. அப்படி போகும்போது நாய் மோப்பம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டியில இருக்கிற பெட்ரோல் டேங்கை குத்தி ஓட்ட பண்ணி பெட்ரோலை சிந்த விட்டுக்கிட்டே போறாரு. அதனால நாய்ங்களால ஒழுங்கா மோப்பம் பிடிக்க முடியாம பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுதுங்க. அதனால வண்டியை எல்லாரும் நிப்பாட்டிடுறானுங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த வண்டியில இருந்து வெளியில வந்து பயங்கரமா ஓட அந்த ஹெட் நாயை அவுத்து விட்டு அவனை ஷூட் பண்ணுங்கடான்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ அவர் உடம்பு முழுக்க பெட்ரோல் ஊத்தி இருக்கிறதுனால ஒரு வத்தி குச்சி எடுத்து அவர் மேலேயே நெருப்பை பத்த வச்சுக்கிட்டு ஓடி போய் அங்க இருந்து ஒரு ஏரிக்குள்ள குதிச்சிடுறாரு. இவங்க எல்லாரும் கிட்ட போய் ஷூட் பண்றானுங்க. ஆனா நம்ம ஹீரோ டக்கு டக்குன்னு வெளியில வந்து மூச்சை இழுத்துக்கிட்டு உள்ள போயிடுறாரு. யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. அதனால அந்த ஹெட் 3 பேரை போட் எடுத்துக்கிட்டு போய் அவனை கண்டுபிடிங்கடான்னு அனுப்பி விடுறான். அதுல இருந்து ஒருத்தன் தண்ணிக்குள்ள குதிக்கிறான். அவனை நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளேயே வச்சு கழுத்து அறுத்து சாகடிச்சிடுறாரு. அப்போ மேல இருக்கிற தண்ணியில ஒரு இடத்துல ரத்த கலர்ல மாறிடுது. உடனே அந்த ஹெட் ரெண்டாவது ஆளை குதிக்க சொல்றான். ஆனா அவன் குதிக்கிறதுக்கு பயந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். உடனே அந்த ஹெட் நீ குதிக்கிறியா இல்ல நான் உன்னை ஷூட் பண்ணட்டுமான்னு கேக்குறான். அதனால அவனும் உள்ள குதிச்சிடுறான். குதிச்ச உடனே நம்ம ஹீரோ அவனையும் சாகடிச்சிடுறாரு. இப்போ கடைசியா ஒருத்த மட்டும் இருப்பான். அவனையும் அந்த ஹெட் உள்ள குதிக்க சொல்றான். ஆனா அவன் பயந்துகிட்டு குதிக்காம அங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறான். உடனே அவன் என் பேச்சை கேட்காதவன் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே ஷூட் பண்ண சொல்லிடுறான். அந்த கேப்ல நம்ம ஹீரோ அந்த செத்து போனவனுங்களோட பாடியை முதுகுல தூக்கி வச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடுறாரு. இவனுங்களாம் இங்க இருந்து பயங்கரமா சுடுறானுங்க. ஆனா எல்லா புல்லட்டும் அந்த டெட் பாடி மேலதான் படுது. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகாம எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு போயிட்டானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோட நாய் ஓடி வந்து ஹீரோ போன திசையை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த ஹெட் இந்த நாயை வச்சு நான் அவனை எப்படி பிடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த நாய் கிட்ட போய் தடவி கொடுக்குறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ உடம்பு முழுக்க அடிபட்டு ஒரு பழைய பெட்ரோல் பங்க்ல அப்படியே சாஞ்சி படுக்கிறாரு. அப்போ நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. உடனே நம்ம ஹீரோ எந்திரிச்சு வெளியில போய் பாக்குறாரு. அங்க அவரோட நாய் குலைச்சிக்கிட்டே ஓடி வருது. அதை பார்த்து இவரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா திடீர்னு நாயோட உடம்புல இருந்து புகை வருது. என்னன்னு பார்த்தா நாயோட உடம்புல பாம கட்டி அனுப்பி இருப்பானுங்க. உடனே நம்ம ஹீரோ வேக வேகமா அந்த பாம கலட்டி நாயை காப்பாத்திடுறாரு. ஆனா அதை தூக்கி போடுறதுக்குள்ளேயே இவர் கையிலேயே அந்த பாம் வெடிச்சு பறந்து போய் விழுந்துடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ அரை மயக்கத்துல இருக்கும்போது அந்த நாசி படையினர்லாம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை ஒரு கைத்துல தூக்கி மாட்டி தொங்க விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறானுங்க. போறதுக்கு முன்னாடி அந்த ஹெட் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவரோட பாக்கெட்ல ஒரு தங்க கட்டியை மட்டும் எடுத்து போட்டுட்டு மத்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவனுங்க எல்லாம் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கண் முழிக்கிறாரு. முழிச்சு எப்படியாவது இந்த கைத்துல இருந்து தப்பிக்க முடியுமான்னு பக்கத்துல இருக்கிற ஆணில எல்லாம் காலை வச்சு ட்ரை பண்றாரு. ஆனா ஒன்னும் பண்ண முடியாததுனால இப்ப அப்படியே அங்க இருக்கிற ஒரு கம்பியில தன்னோட காலை வச்சு ஃபுல் பாடி வைட்டியம் போட்டு குத்திக்கிட்டு அந்த கயிறு அவரோட கழுத்தை நெரிக்காத மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு போர் விமானம் அவர் தலைக்கு மேல பறந்து அந்த பெட்ரோல் பங்க்ல தரை இறங்குது. அந்த பிளைட்டோட அதிர்வுல நம்ம ஹீரோ தொங்கிக்கிட்டு இருந்த கயிறு வலிக்கு அப்படியே கீழே விழுறாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட நாயும் வந்து அவரை பார்த்து குலைக்குது. அப்போ அந்த பிளைட்ல இருந்து 2 பேர் இறங்கி வந்து ஒருத்தன் உள்ள போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் நம்ம ஹீரோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷூட் பண்ணி சாகடிக்கலான்னு வரான். அப்போ நம்ம ஹீரோ அவன் கால்லயே எட்டி உதைச்சு காலை உடைச்சு கீழே விழ வச்சு அவனை சாகடிச்சிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோட நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால உள்ள இருக்கவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த நாயையும் சுட்டு சாகடிக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு வெளியில வரான். வந்து பார்த்தா இவன் ஃப்ரெண்டு அங்க செத்து கிடக்குறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ அவன் பின்னாலேயே வந்து அவனை ஒரே போடா போட்டு அவன் கதையை முடிச்சிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அவர் உடம்புல எங்கெல்லாம் காயங்கள் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அவரே நெருப்பை வச்சு சுட்டு ரத்தம் வெளியில வராத மாதிரி மருந்து போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரும் அந்த பிளைட் எடுத்துக்கிட்டு அவரோட நாயை அங்கேயே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த பக்கம் அந்த ஹெட்டும் அவனோட ஆளுங்களும் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வழியில ஏதோ ஒரு பிளைட் கிராஷ் ஆகி கிடக்குது. என்னடான்னு இறங்கி போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பிளைட் ஓடிக்கிட்டு வந்தவன் செத்து போய் கிடக்குறான். அது மட்டும் இல்லாம அவன் கழுத்துல நம்ம ஹீரோவை தூக்குல போட்ட கயிறு இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகி அந்த ஹெட் கிட்ட சொல்றானுங்க. அவனும் பயங்கரமா பயந்து போய் வண்டியில இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. அப்போ இவனுங்க கடத்தி கூட்டிட்டு போற பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு சிரிக்கிறா. அப்போ இங்க என்ன காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன்டி சிரிக்கிறேன்னு ஒரு சோல்ஜர் கேட்க, 100கணக்கான ரஷ்ய வீரர்கள் கொல்ல ட்ரை பண்ணியும் கொல்ல முடியாத ஒருத்தரை நீங்க கொண்டுட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவரை பத்தி இந்த நாட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க செத்தீங்கடான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து இங்க உட்காந்துட்டு இருந்த 2 பேரையும் இழுத்து வெளியில போட்டுறாரு. அவனுங்க பின்னால வந்துகிட்டு இருந்த பீரங்கி வண்டியோட வீல்ல சிக்கி செத்து போயிடுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ வண்டிக்குள்ள வந்து அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்க கிட்டையும் கன்ஸை கொடுக்குறாரு. அப்புறம் இவங்க போய்கிட்டு இருக்க ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு இருப்பான்ல ஒரு டிரைவர், அதுக்கு மேல இருக்கிற ரூஃபுக்கு போய் நம்ம ஹீரோ ஒரு கத்தியை கீழே இறக்கி அவன் மண்டையிலேயே சொருகி டிரைவர் சீட்ல இருந்து அவனை தூக்கி வெளியில போட்டுறாரு. அடுத்த செகண்டே பின்னால இருந்த ஒரு பொண்ணு டிரைவர் சீட்ல வந்து உட்காந்து அந்த வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறா. இப்போ இந்த பொண்ணு முன்னால போய்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரக்கை ஓவர் டேக் பண்ண அதுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவங்க கிட்ட இருக்கிற கன்ஸை வச்சு பின்னால வந்துகிட்டு இருக்கிற ட்ரக்ல இருக்கிற மொத்த சோல்ஜர்ஸையும் சுட்டு கொன்னுறாங்க. அப்புறம் டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு இருக்கிற பொண்ணு அந்த ட்ரக்கோட டிரைவரை சுட்டு கொன்னுறா. இப்போ மொத்த பேரும் செத்து போயிட்டாங்க. பீரங்கி வண்டிக்குள்ள மட்டும் அந்த ஹெட்டும் இன்னும் 2 பேரும் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த பீரங்கி
பீரங்கி வண்டி மேல ஏறி கோடாரியை வச்சு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த டைம்ல உள்ள இருக்கவனுங்க கரெக்டா பிளான் பண்ணி அந்த பீரங்கி வண்டியில சடன் பிரேக் போட்டுறானுங்க. அதனால நம்ம ஹீரோ மேல இருந்து உருண்டு வந்து கீழே விழுந்துடுறாரு. உடனே அந்த ஹெட்டோட அசிஸ்டன்ட் கன்னை எடுத்து நம்ம ஹீரோவை சரமாரியா ஷூட் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ மேல எந்த புல்லட்டும் படவே இல்ல. ஹீரோ பின்னால இருந்து மேல ஏறி வந்து அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே பீரங்கில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்ப அந்த ஹெட் வண்டியை நிறுத்தாத, வேகமா போன்னு அந்த பீரங்கியோட டிரைவர் கிட்ட சொல்ல அவங்க ரெண்டு பேர் மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஹெட்டோட அசிஸ்டன்ட் போட்டு பயங்கரமா அடிச்சு சாகடிக்கிற டைம்ல அவன் என்ன ஒன்னும் பண்ணிடாத, என்ன சாகடிச்சிடாத, விட்டுருன்னு சொல்லி கெஞ்சுறான். அதே நேரத்துல ஒரு ரெண்டு பேரு 3 வீலர்ல அந்த இடத்துக்கு வரானுங்க. அவனுங்க நம்ம ஹீரோவை பார்த்ததும் அந்த வண்டி அப்புறம் கையில இருக்கிற கண்ணெல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறானுங்க. ஹீரோவும் அந்த ஹெட்டோட ஆளை கொலை பண்ணாம அங்கேயே விட்டுட்டு அந்த 3 வீலரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஹெட் போன அதே திசையை நோக்கி வேகமா கிளம்பிடுறாரு. இங்க அந்த ஹெட்டோட அசிஸ்டன்ட் நல்ல வேலை நம்மள மறந்துட்டான், நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இவனால பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் இருப்பாங்கல்ல, அதான் இவனுங்க அடிமைகளா கூட்டிட்டு போனானுங்கல்ல, அந்த பெண்கள்லாம் ஆளுக்கு ஒரு கண்ணை கையில எடுத்துட்டு வந்து அவன் கதையை அங்கேயே முடிச்சிடுறாங்க. அந்த பக்கம் ஒரு பெரிய பிளைட் அந்த ஹெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஹெட்டோட பீரங்கி அந்த இடத்துக்கு வந்ததும் அந்த பிளைட்டோட கேப்டன் நீங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்களா, மத்தவங்க எல்லாம் எங்கன்னு கேக்குறாரு. உடனே அந்த ஹெட் கூட பீரங்கி ஓட்டிட்டு வந்தவனையும் சுட்டு கொன்னுட்டு நான் மட்டும் தான் வந்திருக்கேன், இப்ப கிளம்பலாமான்னு கேக்குறான். அதுக்கு அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. உடனே 2 பேரும் பிளைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் ஆப்போசிட்ல வேகமா கன் எடுத்து அந்த பிளைட்டை சுட்டுக்கிட்டே வராரு. பிளைட் இவர் கிட்ட வந்ததும் டேக் ஆஃப் ஆக ஹீரோ அவர் கையில வச்சிருந்த கோடாரியை வச்சு பிளைட்ல ஒரு குத்தி பிளைட் கூடவே பறந்துடுறாரு. உள்ள இருக்க 2 பேரும் நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பிளைட்ல இருக்கிற ஒரு டயர்ல ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த கோடாரியை வச்சு பிளைட்ல ஒரு ஓட்டையை போட்டுறாரு. இந்த சத்தம் உள்ள இருக்கிற ஹெட்டுக்கு கேட்டு அவன் கையில இருக்கிற கன் எடுத்துக்கிட்டு பின்னால வரான். வந்த உடனே நம்ம ஹீரோக்கும் அந்த ஹெட்டுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த ஹெட் எவ்வளவு அடிச்சாலும் நம்ம ஹீரோ திரும்ப எந்திரிச்சு வர்றதுனால அவன் பயங்கரமா கோவப்பட்டு அங்க இருக்கிற ஒரு பெல்ட்டை எடுத்து கையில சுத்திக்கிட்டு நம்ம ஹீரோவை வெறித்தனமா அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு நியூக்ளியர் பாம்ல அந்த ஹெட் கையில சுத்தி இருக்கிற பெல்ட்டோட இன்னொரு முனையை எடுத்து மாட்டி விட்டு அந்த பாமை ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. அதனால அந்த வில்லனும் பாமோட சேர்ந்து கீழே போய் விழுந்து வெடிச்சு சதறிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அவரை நோக்கி ஒரு பாட்டில் உருண்டு வருது. என்னடான்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த ஹெட்டும் போட்ட சண்டையில அந்த பிளைட்டோட பைலட் குண்டடி போட்டு செத்து கிடக்குறான். அதனால அந்த பிளைட் கண்ட்ரோல் மீறி சம வேகமா கீழே போய்கிட்டு இருக்கு. உள்ள நம்ம ஹீரோ ஏதாவது பேராசூட் கிடைக்குமான்னு தேடுறாரு. ஆனா எதுவுமே இல்ல. பிளைட் வேற அங்கங்க தீ பிடிச்சி எரிஞ்சு ஆல்மோஸ்ட் கீழே விழ போகுது. இப்ப நம்ம ஹீரோ வேற வழி இல்லைன்னு கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்து அவர் உடம்புல சுத்திக்கிட்டு பிளைட்டுக்குள்ளேயே ஒரு மூலையில போய் உட்காந்துடுறாரு. கடைசியில பிளைட் வேகமா வந்து ஒரு புதக்குழியில விழுந்து உள்ள போயிடுது. இந்த கிராஷ்ல நம்ம ஹீரோ செத்துட்டாருன்னு பார்த்தா வேற லெவல்ல பூமிக்குள்ள இருந்து அவரோட தங்கத்தோட என்ட்ரி கொடுக்குறாரு. அப்புறம் அவரோட எல்லா தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் பின்லாண்டோட சோல்ஜர்ஸ் ஒருத்தன் தூரத்துல நாசி படையோட பீரங்கி வர்றதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஆனா வர்றது யாருன்னு பார்த்தா அவனுங்க கடத்திக்கிட்டு போன பொண்ணுங்க தான். அந்த ஹெட்டோட ஆளை பீரங்கி முன்னால வச்சு கட்டி தூக்கிட்டு வராங்க. இந்த சோல்ஜர்ஸ் அவங்கள பார்த்து மத்தவங்க எல்லாம் எங்கன்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு மொத்த பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்றா. அந்த பக்கம் நம்ம ஹீரோ கூட அவரோட நாயையும் கூட்டிக்கிட்டு மொத்த தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு போய் ஒரு பேங்க்ல கொட்டுறாரு. கொட்டிட்டு போய் உன்னோட மேனேஜரை கூட்டிட்டு வா, எனக்கு இந்த தங்கத்துக்கு பதிலா பணம் வேணும்னு அங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட சொல்றாரு. இப்படியே இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அடுத்த என்ன மூவி ரீகேப் பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க.